ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामयी मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी। ओम शांति शांति शांति। ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओम श्री सद्गुरु परमात्मने नमः। பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர் பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாக பற்றி தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஈசான தயிதாயை நமஹ. இந்த ஸ்லோகம் ஜபிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தா, சகுனம் பார்ப்பதற்கு, அதாவது சகுனத்தில் ரெண்டு விதமாக இருக்கு. சத் சகுனம், துஷ்சகுனம். சகுனத்தினால நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்கும். நடக்க போறதான விஷயங்களுடைய அறிகுறியாக சகுனம் நமக்கு விதி காட்டி கொடுக்கும். சகுனங்கிறது ஒரு பெரிய முகூர்த்த பദ്ധதியில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். பலவிதமான சகுனங்கள் இருக்கு. அது முக்கியமாக ரெண்டு விதம் தான். அது எப்படின்னா, ஒன்று நல்லது சகுனம், இன்னொன்று கெட்ட சகுனம். ஜோதிஷாஸ்திரத்தில் நிமித்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நிமித்த சாஸ்திரம். ஜோதிஷாஸ்திரம் 6 விதமாக இருக்கு. அதில் நிமித்தம் ஒன்று, கோடம் ஒன்று, பிரஷ்னம் ஒன்று, ஜாதகம் ஒன்று, இப்படின்னு பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கல்பம் செய்ய வேண்டியதான முறை சத் சகுன சித்தியர்த்தம் த்ர பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது. சத் சகுன சித்தியர்த்தம் அல்லது அனுகூல்யர்த்தம் த்ர பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். சகுனம் என்பது ரொம்ப முக்கியமாக பூஜைகள்லையும் பார்க்கணும். பூஜைகளில் சகுனம் பார்க்கறது ரொம்ப ரேர். பிரശ്നங்களில் தீப பிரശ്നം அப்படின்னு ஒரு பிரശ്നം இருக்கு. நான் சொன்ன ஜோதிஷாஸ்திரத்தில் வரதான 6 கை வழிகளில் ஒன்று பிரശ്നം. பிரശ്നം அப்படின்னா கேள்வி, கேள்விக்கு பதில். சாதாரணமாக பிரശ്നத்துக்கு 6 பிரശ്னத்துக்கு மட்டும்தான் சரியான பதில் கிடைக்கும். 7வது கேள்வி கேட்டால் அஸ்ட்ராலஜர் ஜோதிஷன் தன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு எதெல்லாம் சொல்லுவானே தவிர அது பூர்ண பலனை தராது. 60லிருந்து 80% 90% பலன் கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு முதல்ல 6 கொஸ்டின்ஸு. ஸோ யாராவது பிரശ്നം பார்க்க போறா ஜோதிஷன் கிட்ட அப்படின்னா, யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் கொஸ்டின்ஸ் அப் டு 6. 1லேருந்து 6 வரைக்கும் கேள்விகளை வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதான கேள்வியை முதல்ல கேட்கணும். அதுக்கடுத்து 2 ப்ரையாரிட்டி வைஸ். சாதாரணமாக பிரശ്നം பார்க்கக்கூடியதான ஜோதிஷனுக்கிட்ட நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஆரூட பிரശ്നം அப்படின்னு சொல்லுவார்கள். பிரശ്ன சார்ட்டில் ஆரூட லக்னம் எங்கே வந்திருக்கு பார்ப்பார். சந்திரனுடைய பொசிஷன், சந்திரன் உட்கார்ந்த இடத்திலிருந்து எத்தனாவது வீடை பார்ப்பார்? 7வது வீடை பார்ப்பார் அல்லவா? சந்திரனுக்கு 7வது வீடு தான். எல்லா கிரகங்களுக்கும் அவங்களுடைய 7வது வீடுக்கு தான் பார்வை. ஸ்பெஷல் திருஷ்டி அப்படின்னு குரு பகவானுக்கு, சனி பகவானுக்கு, செவ்வாய்க்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு திருஷ்டி தான் 7வது பாவம். 180 டிகிரியில் ஆஸ்பெக்ட் பண்ணுவாள். அதனுடைய 10 டிகிரி முன்னாடி 10 டிகிரி பின்னாடி என்னுடைய எஃபெக்ட் இருக்கு. ஸோ மொத்தம் 30 டிகிரி அப்படின்னு கணக்கு. அதில் நடுவில் வர்றதுக்கு தான் பூர்ண பலன், அத்யுச்சம் அல்லது அத்திய திருஷ்டி அப்படின்னு பேர் இருக்கு. ஷார்ப்பாக 180 டிகிரியிலே போடுறது. இதுக்கு திருஷ்டின்னு பேர். அப்போ சந்திரன் என்பது மனசை குறிக்கக்கூடியவர். மனசுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு. நம்மளுடைய மனசை உருவாக்கியது சந்திரன் வழியாகத்தான். சந்திரனுடைய ஒரு அம்சம் தான் மனசு. சந்திரனுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்திரனுடைய மெயின் வேலை என்ன? சஸ்ய இல்லாதிகளுக்கெல்லாம் துஷ்டி புஷ்டி கொடுத்து அவர்களுக்கு உணவை அளிப்பது சந்திரனுடைய வேலை. நாம் நடுகின்றதான மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து பூத்து காய்ச்சி நமக்கு காய்கனிகளை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் சந்திரன். சந்திரன் தான் அவர்களுக்கு உணவை ஊட்டுகிறார். சந்திரன் ஊட்டின உணவை செடி கொடி மரங்கள் எல்லாம் பூத்து காய்ச்சி மனிதன் அதை சாப்பிடுகிறான்.
அப்ப மனிதனுடைய சாப்பாடு அன்னாத் மனஹா, மனிதனுடைய சாப்பாடு தான் மனிதனுடைய மனத்தை உருவாக்குறது. மனிதன் எப்பேற்பட்டதான உணவுகளை உண்ணுகிறானோ அதுக்கேற்றப்பட்டு தான் அவன் மனம் வளரும். அந்த கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அதனால்தான் சஸ்யல்லாதிகளை வந்து சாப்பிடுகிற நேரத்தில் நல்ல மனசும், மத்ய மாம்சாதிகள் மது எல்லாம் மருந்துகிற நேரத்தில் துஷ்ட மனசும் நம்மளுடைய உடம்புக்குள்ள வளர்ந்து வரும். இதிலே தீர்மானம் பண்ணிக்கலாம், ஏன் சன்னியாசிகள், யோகாபியாசாதிகள், விரதம் இருக்கக்கூடியவர்கள், நிஷ்டையில் வாழக்கூடியவர்கள், ஆச்சார அனுஷ்டானத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஏன் சஸ்யல்லாதிகளை வந்து சைவ உணவை உண்ண விரும்புகிறார்கள் என்பதை வந்து இது சொல்லுகிறது. ஆகவே சந்திரனுக்கும் சஸ்யல்லாதிகளுக்கும், அதாவது அன்னபானாதிகள் எல்லாமே சந்திரன் தான். தனதானியங்கள் சர்வத்தையும் சந்திரன் தான் கொடுக்கறது. அதனால ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டாரானா அந்த ஜாதகத்தை பார்க்கறதுல அர்த்தமே இல்லை. பௌதிக வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்டதாக அந்த அன்னாத் மனஹா. அப்படி சந்திரன் வந்து சஸ்யல்லாதிகளை உருவாக்குறார். அவைகள் கிட்ட நாம் வந்து மனிதர்கள் வந்து அவர்களுடைய இலைகள், காய்கள், கனிகள் இதையெல்லாம் நாம் உண்ணுகிறோம். அதனால நமக்கு மனசு ஒன்று உருவாகுது. அப்போ மனசுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால சந்திரன் எந்த ராசியில் உட்கார்ந்து எந்த ராசியை பார்க்கிறாரோ அதுதான் பிரஷ்னத்தினுடைய கேள்விக்குறி. பிரஷ்னம் பார்க்கறதுக்கு யார் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா அந்த மனசுல இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கா. இப்ப சந்திரன் வந்து அந்த ஆரோட லக்னம் இருக்கு பாருங்க. இந்த லக்னம் போடுறது ஒரு வேற விஷயம், அதெல்லாம் சொல்லி இருக்க முடியாது. அந்த லக்னத்திலிருந்து சந்திரன் வந்து 7ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதாவது லக்னத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னா 7ஆம் பாவத்தை பார்ப்பார். சந்திரன் 7ஆம் பாவத்தை பார்க்கிறார் அப்படின்னா களத்திர சம்பந்தமான, விவாக சம்பந்தமான, கிரயவிக்கிரய சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் கேட்க வந்திருக்கார் இப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட நம்மளுடைய பொறுப்பு, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம் தெரிய வேண்டாமா, அவன் தெரியாமல் பார்க்க முடியுமா? ஸோ அந்த சப்தமத்தை பார்க்கறது. இப்போ 5ஆம் பாவத்தை பார்க்கறது அப்படின்னா புத்திர சம்பந்தமான விஷயம், பூர்வ ஜென்ம சம்பந்தமான விஷயம், பாகப்பிரிவினை, குடும்ப சொத்தை பற்றி பேச வந்திருக்கா, இல்லைன்னா மனசுக்கு ஏதோ பிரபலமான ஒரு தாக்கல் ஏற்பட்டிருக்கு, மனசில் இருக்கிறதான பிரச்சனைகள் ஏதோ மானசீகமான விஷயம் ஏதோ ஒன்று அப்படின்னு 5ஆம் பாவத்தை சொல்லுகிறது. பிரக்ஞா, மேதா, பிரதிபா, விவேக சக்தி, புராதனம், புண்ணியம், மந்திரம், ஆத்திய, தனூஜாகா இது பஞ்சமம். அது 5ஆம் பாவத்தினுடைய பிரமாணம். அப்போ சந்திரன் எந்த பாவத்தை சந்திரன் 10ஆம் பாவத்தை பார்க்குற அப்படின்னா கர்ம சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கா. வேலை சம்பந்தமான விஷயம், பக்தி வழிபாடு, கன்ஃபியூஷன், எந்த பகவானை கூப்பிடணும், எந்த விரதத்தை நோக்கணும் அப்படிங்கிறதான விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள். இதை பற்றி எல்லாம் 10ஆம் பாவங்கிறது கர்மம், மொத்தமாகவே டோட்டல் கர்மம். நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்து வாழப்போகிறோம் அங்கே பற்றி. அப்போது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாட்டா கூட அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இது பிரச்சனை, இது போயிட்டே இருக்கு. 50 வருஷம் என் டு இட் சாங்க நிறுத்துவாங்க. இப்போது என்ன சொல்லிட்டு வரார் பகவத்பாதர் அப்படின்னா, பூஜைகளில் வந்து நாம் எல்லாம் விளக்கேற்றுகின்றதான வழக்கம் உண்டு. இதுக்கு தீப பிரஷ்னம் என்று பெயர். அப்போ கோவில்களில் வந்து அஷ்டமங்கல பிரச்சனை வைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரச்சனத்தில் ஆரம்பிப்பான். சில பேர் தீப பிரச்சனம், சில பேர் வெத்தலை பிரச்சனம், சில பேர் வாக் பிரச்சனம் அப்படின்னு நிறைய பிரச்சனாதிகளுக்கு மார்க்கங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த கிராமத்தில் தலைவர், பிரசிடென்டோ, செக்ரட்டரியோ, இல்லை ஜெனரலோ யாரோ ஆகட்டும், அவங்கள கூட்டிகிட்டு வந்து, இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, அம்மா இந்த விளக்கேற்று அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான்லாம் வந்து பூஜை பண்ணுற நேரத்தில் எப்பவுமே திருவிளக்கில் தான் ஆவாகனாதி பூஜைகள். அந்த திருவக்கிலை விளக்கிலே வந்து பிரம்மா விஷ்ணுருத்ரம் அப்படின்னு மூலதோ பிரம்மரூபாய, மத்தியதோ விஷ்ணுரூணி, அக்ரித சிவரூபாய, தீபராஜாயவே நமோ நமஹா அப்படின்னு சொல்லித்தான் தீபத்தில் தான் எப்பவுமே ஆவாகனாதி பூஜைகள் எல்லாம் செய்கிறதான வழக்கம். பிரத்யக்ஷம் அதுதான், பிரபஞ்ச சத்தியமும் அதுதான். விக்கிரகங்கள், படங்கள், சித்திரங்கள் எல்லாம் ஆறாரலமோ பண்ணிவிட்டதை தவிர பரஞ்சோதி சுரூபமாக இருக்கக்கூடியதான் இறைவன். அருள் பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் சொல்லுகிறார். இப்படி மகான்கள் எல்லாருமே வந்து தீபத்துக்கிட்ட சாணக்கியன் இருக்கார் வருங்கோ. சாணக்கியனுடைய உபாசனாமூர்த்தி தீபம் தான். ஒரு விளக்கேற்றி வைப்பார், உட்காந்து ஒரு பாட்டு தியானம் பண்ணுவார், பஞ்சாட்சர மந்திரம் நமசிவா சொல்லுவார், சேர்ன திரையம்பம் சொல்லுவார். தோ ஹி வாஸ் born and brought up as a ஜைன மதத்தை சேர்ந்தவர். எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, திருவிளக்கு ஏற்றுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்தை தலைவியான தாயார் அல்லது பெரிய பொண்ணு அல்ல அது கீழே இருக்கிறதான பொண்ணு இப்படின்னு வரிசையாக தான் யாராவது விளக்கேற்றுற வழக்கு வீடுகள் அல்லவா. விளக்கு ஏற்றதுமே வழக்கு வந்து தட்டாப்பட்டா அப்படின்னா வெடி கிடியெல்லாம் பண்ணக்கூடாது. விளக்கு ஏற்ற நேரத்தில் சாந்தமாக இருக்கணும். தீபலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு நம் மந்திரத்தை சொல்லி, ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் அப்படின்னு காத்யாயினி மந்திரங்கள்லேயே நம்பர் 1 மந்திரம் காத்யாயினி மந்திரம். காத்யாயினி அப்படின்னு சொன்னால் சப்தகோடி மகாமந்திரங்களை ஜபம் பண்ணினதுக்கு சமம் ஒரு காத்யாயினி மந்திரம். காத்யாயினி மகர்ஷிக்கு பராசக்தி வந்து பெண்ணாக பிறந்து வளர்கிறார்.
தேவி எப்பவுமே மனித உடம்புக்குள்ள பிறக்கிறது கிடையாது, பிரத்யட்சமாகிறது தான் வழக்கம். அப்படி காத்தியாயனி மகர்ஷியுடைய வளர்த்து புத்திரியாக வந்தவள் பராசக்தி. ஆகவே இந்த காத்தியாயனி மந்திரம் தான் பெரிய மந்திரம். சப்தகோடி மகாமந்திரங்களுக்கு சமமானது காத்தியாயனி மந்திரம். அதே போல பீஜாட்சரங்கள் ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரம். அந்த மந்திரத்தை தான் உபயோகப்படுத்த போறாரு இந்த சக்கரத்திலையும். எனிவே, அப்ப இந்த விளக்கை ஏற்றதுமே விளக்கு வந்து வலது பக்கமாக ஏறி இடது பக்கத்துக்கு குனியணும். அப்புறமா வந்து விளக்கு ஆடாம நின்று எரியணும். விளக்கு வந்து வெடிச்சு ஜர்க்கிங் ஆகி உட்காந்து செட்டில் ஆகி படப்படனை அடிச்சுண்டு ஊன்னு சத்தம் போட்டு இப்படியெல்லாம் வந்து விளக்கு எல்லாம் அதில் லட்சணங்கள் இருக்கு. இந்த லட்சணத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா இதுல சமயம் போகுது, அதெல்லாம் விடுங்கோ. நமக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் மசாலா வாட்டமா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். வில் ஹேவ் பெட்டர் பேலன்ஸ், அவ்வளவுதான். இப்போ நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சாததுர்கா லலிதா பரமேஸ்வரி பூஜாபத்யந்தம் பிரஜ்வாலயந்தாம் அப்படின்னு இந்த விளக்கு கிட்ட பிரார்த்தனை பண்றோம். லலிதா மகா திரிபுரசுந்தரோட பூஜா முடிகிற வரையில் நீ வந்து சாந்தமாக நிலையாக எரிய வேண்டும். எந்த இடையூறுகளும் இல்லாம எப்பேற்பட்டதான துர்சாரங்கள் இருந்தாலும் துஷ்ட சஞ்சாரம் இருந்தாலும், இப்போ ஒரு வீடுகளில் நிறைய துஷ்ட சஞ்சாரங்கள் இருக்கும். அதாவது துஷ்ட ஆத்மாக்கள், துஷ்ட சக்திகள், துஷ்ட திருஷ்டிகள், துஷ்ட சாபங்கள் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, யாரு மேல சாபத்தை யாரு போட்டிருக்காளோ அந்த எஜமானன் அல்லது அந்த பார்ட்டி, அந்த விக்டிம் எங்க இருக்கானோ அந்த இடத்த சுத்தி 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 தான் வரும் இந்த பீடைகள் எல்லாமே. இதெல்லாம் அந்த பூத பிரேத பிசாசு எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், அங்கே கேட்டுக்கலாம். அப்ப இவ இருக்கிற இடத்துல ஒதுக்கிட்டு அது வரப்போறது. அதனால தான் கஷ்டகாலம் இருக்கக்கூடியவர் பூஜை பண்ணா கூட பூஜையினால் நல்ல பலம் கிடைக்காது. இப்போ ராஜசூயாகம் பண்ணா பஞ்சபாண்டவர்கள் நாசமாக போனா அதை பண்ணிட்டு உட்பட முடிஞ்சுதா? ஸோ கஷ்டகாலம் இருக்கிற நேரத்தை நாம் பூஜை செய்யற நேரத்தில் கூட சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும். அது வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவிளக்கை ஏற்றி வைத்து திருவிளக்கில் வந்து நாம் பார்க்கக்கூடியதான அங்க சலனங்கள் பாவங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏத்தினவங்களுடைய மனசு எப்படி இருக்கு, நல்ல மனசா, கெட்ட மனசா, திருட்டு மனசா, புரோத்சாகிதம் பண்ணக்கூடியதான மனசா, பரந்த மனசா, குறுகின மனசா, எல்லாம் அது சொல்லிடும். இந்த தேவன் அந்த கோவில் இருக்கிறதான தெய்வம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லும். நான் பல இடங்கள்ல பூஜை பண்ற நேரத்தில் ஆவாரம் பண்ற நேரத்தில் சொல்ற வழக்கம் உண்டுதெல்லாம். விளக்கு ஏற்றி முடிச்சதுமே அங்க நடக்கிறதான லட்சணத்தை அப்பயே தெரிஞ்சு போயிடும். முன்ன காலத்துல நம்ம எப்பவுமே ஒருத்தர் வீட்டில் தானே பூஜை பண்ணுவோம், எல்லா வெள்ளிக்கிழமையும் லலிதா சஹஸ்ரநாம பூஜை. அப்பெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ எனிவே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோம். இப்படி விளக்கை ஏற்றதுமே வலதுபுறமாக ஏறி இடதுபுறத்துக்கு செட்டில் ஆகணும். இது ஐஸ்வர்யம் அஷ்டமா சித்தியை சொல்லுகிறது. விளக்கு ஆடாம அசையாம நின்று எரியறது. இதுக்காக பக்கத்துல ஃபேனை வச்சுட்டு ஆடாம அசைக்காம எரியணும் அப்படின்னு நடக்காது. அவ்வளவு பெரிய சித்தி இருந்தால் அந்த காத்து படாமல் இருக்கும். அதுவும் உண்டு, சத்தியம். பல இடங்கள் அது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த விளக்கு கிட்ட வந்து நிதானமா உட்கார்ந்து அமர்ந்து சுப்ரீத சுப்பிரசன்னோ பரதோ பூத்வா அப்படின்னு நல்ல பிரசன்ன வதனமாக சர்வாபீஷ சித்தியை கொடுக்கக்கூடியதான எல்லா விதமான அஷ்டஸ்வரியங்கள் இருக்கக்கூடியதான தீப ஜோதி கணங்கள். ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கு அப்புறமா நிறைய புதிய கணங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கும். அந்த தீபத்தில் வந்து ஏறி உட்காரும். சத்துவகுணம் வரும், ரஜோகுணம் வரும், தமோ குணம் வரும், மிஸ்ர குணம் வரும். சர்வம் அதுக்குள்ள வந்து அப்படி ஐக்கியமாயிடும். இந்த தீபம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் முதல்ல தனக்குள்ள இழுக்கும். இழுத்துட்டு அதையெல்லாம் வந்து சுடலம் பண்ணிடும். அதையெல்லாம் பஸ்மம் பண்ணி கடைசியில தன்னுடைய மந்திரத்வனியினால மந்திர சக்தியினால பிரபஞ்சத்துல முதல்ல தோன்றதான இந்த சக்தி அது ஜுவாலாமுகியாக ஜுவாலா வடிவத்தில் இருக்கிறது. அது வழியாக சத்துவகுணத்தை வெளியே விட ஆரம்பிக்கும். அதனால ஒரு பூஜையில போய் நாம உட்கார்ந்து பூஜை பண்ணோம்னா அந்த பூஜை முடிஞ்சதுக்கு வரத்துக்குள்ளே நம்ம உடம்பு பூராவும் ஃபுல்லி எனர்ஜைஸ்ட் ஆகிறது, நிறைய சத்பாவனைகள் சத்சிந்தனைகள் வருது, பாவங்கள் எல்லாம் இறந்து போறது எல்லாம் நடக்க காரணம் இதுதான். இப்படி லட்சணம் பார்க்கறதுக்கு சகுனம் பார்க்கறதுன்னு பேரு. அப்போ ஒரு தீபம் வந்து பிரகாசமாக இருந்தா தேவி வந்து நல்ல அருள் செய்கிறாள். தேவி பிரசன்னவதையாக அந்த பூஜையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாள். நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையினுடைய பரிபூர்ணமான பலன் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதான அறிகுறைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியதானதுக்கு பேரு தான் சகுனம். அப்படி நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்த ஒரு விஷயத்துல இம்மீடியட்டா பார்க்கணும் அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வைத்து அதுல சகுனம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த சகுனம் வந்து துஷ்டகரமாக வந்தது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை ஜெபம் பண்ணி அந்த பாவத்தை மாற்றி விடுகலாம். நல்லதே நடக்கும், நல்லதே உருவாகும் அப்படிங்கிறதுக்கு வந்து பகவத் பாதர் அம்பாளுடைய இந்த பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடியதான இந்த ஸ்லோகத்தை உருவாக்கியிருக்கார். பராசக்தியினுடைய
3 கண்களும் முக்குணங்களும். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் வர்ணனை செய்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வர்த்திக்க வேண்டும். அப்படி சித்தி கிடைக்கும் பட்சத்தில் தேவியின் அருள் கிடைக்கும், பராசக்தியின் அனுகிரகம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றி வைத்து அம்பாளை அந்த திருவிளக்கில் தியானம் செஞ்சு பூஜை செய்பவர்களுக்கு ஜபசித்தி ஏற்படுகிறது, மந்திர சித்தி ஏற்படுகிறது, வாக் சித்தி ஏற்படுகிறது, என்னெல்லாமோ சித்திகள் கிடைக்கும். சித்திகள் நிறைய இருக்கு. அது ரொம்ப சிறந்தது அஷ்டமா சித்தி. அப்படி தீபம் ரொம்ப வெளிச்சமாக நல்ல வர்ணத்தோட தேன் வர்ணத்தில் எரிய வேண்டும். அப்படியானா உத்திஷ்ட காரியம் நடந்து கிடைக்கும் என்றது அர்த்தம். மந்தமாக அலசியமாக எதுக்குடா எரியணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் எரியற மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் லட்சணம் பார்க்கறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நிவேத்தியம் பால் பாயசம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான சக்கரம் ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த 100 ஸ்லோகங்களுக்கு 100 சக்கரங்களை உருவாக்கி கொடுத்துருக்கார். திரிகோண சக்கரம். திரிகோண சக்கரம் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான சக்கரம். கீழிருந்து மேல் நோக்கியது கிடையாது. கீழிருந்து மேல் நோக்கிறது சிவ சக்கரங்கள், மேலிருந்து கீழ் நோக்கக்கூடியது சக்தி சக்கரங்கள். 43 திரிகோண சக்கரங்கள் இருக்கக்கூடியதான ஸ்ரீ சக்கரத்தில் நட்ட நடுவில் வரது இந்த திரிகோண சக்கரம் கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான சக்கரம் தான். அது உள்ள ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி பஞ்சமுக தீபம் ஏற்றி அல்லது ஏகமுக முகத்தை ஏற்றிக்கூடியதான ஒரு திலவிளக்கை வைத்து அம்பாள் ஆவாகனம் பண்ணி அதில் பஞ்சோபசார பூஜை பண்ணி நிவேதனம் எல்லாம் சமர்ப்பணம் செஞ்சு இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து அவங்க சித்தி அடைய வேண்டும். ஸ்லோகம் என்ன சொல்றது? விபக்த த்ரைவர்ணியம் வியதி கரிதலீலாஞ்சன தனயா விபாதி தொன்னேத்ர த்ரிதயமிதம் ஈசானாதயிதே புன சுஷ்டும் தேவான் துருஹின ஹரிருத்ரானுபரதான் ரஜசத்வம் பிப்ரத்தம இதி குணானாம் த்ரயமிவ. விபக்தத்ரைவர்ணியம் व्यधिकरितलीलाञ्जनतया विभाति त्वन्नेत्र त्रितयमिद मीशानधयिते पुनः सृष्टुं देवान् द्रुहिण हरिरुद्रानु परतान् रजसत्वं बिभ्रत्थम इति गुणानां त्रयमिव. விபக்தத்ரயவர்ணம், விபக்தி த்ரவர்ணம், அதாவது ஒவ்வொரு பங்காக பிரிக்கப்பட்டதான 3 வர்ணங்கள், சிவப்பு, வெண்மை, கருப்பு. இந்த 3 வர்ணங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். இவங்க ரஜஸ்தமஸ் சத்துவம் அப்படிங்கிறதான 3 வர்ணங்களை குறிக்கிறது. பகவத்பாதர் அம்பாளுடைய திருவடிகளில் நமஸ்காரத்தை பண்ணி அம்பாளை உற்று பார்க்கிறார். பாதாதி கேசம் கேசாதி பாதம். இப்ப கேசத்திலிருந்து பாதத்துக்கு போய்கிட்டு இருக்கார். கிரீடத்தை பார்த்தா, தலைமுடியை பார்த்தாச்சு, புருவத்தை பார்த்தாச்சு, கண்களை பார்த்தாச்சு, கண்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது பார்த்தார். இப்ப புதுசா ஒரு ஒரு விஷயம் அவருக்கு உருவாகிறது. கண்களினுடைய அழகு, அம்பாளுடைய கண்களுடைய அழகு லலிதா சகஸ்ரநாமத்துல வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீ நாபலோச்சனாயை நமஹா அப்படின்னு. அதாவது சுத்தமான தண்ணீர்ல மீன்கள் எவ்வளவு சரளமாக சந்தோஷமாக சுகமாக இப்படி சலனம் செய்யுமோ அதுபோல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவதனத்தில் கருவண்டுகள் போன்றதான 2 கண்கள் இங்கிக்கும் அங்கிக்குமாக சலனம் செய்கிறது. இந்த அழகை பலவிதமாக வர்ணிச்சார். மன்மதனுடைய பானத்துக்கு சமமாகவும் பரமேஸ்வரனுடைய ஹரநேத்ராக்னி சம்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி, பரமேஸ்வரனே தான் அம்பாளுடைய திருஷ்டியாகவும் அம்பாளுடைய கருவண்டுகளாக போலதான கண்களாகவும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான இந்த கண்களினுடைய அழகை எவ்வளவு வர்ணிச்சும் பகவத்பாதருக்கு பரிபூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படுறதில்லை. அம்பாள்கிட்ட கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அல்ல, எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, உன்னுடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த மகாத்மியம், இந்த கண்களில் 3 முக்கியமான குணங்கள், 3 முக்கியமான வர்ணங்கள், இது 3ம் சேர்ந்தா போலவே தான் இருக்கு. அது எப்படி தெரிய வர்றது அப்படின்னா, how it is getting projected, இல்லைன்னா அதை இந்த ப்ரொட்ரூடிங்காக வெளியில் எப்படி தெரிய வருது அப்படிங்கிறத பற்றி இருக்கிறதாரு சின்ன வியாக்கியானத்தை கொடுக்குறார். இயற்கையாகவே பெண்களுக்கெல்லாம் கண்ணடித்து கண்ணில் மை போடுற வழக்கம். கண்களுக்கு மை தீட்டு. இந்த மை தீட்டு அப்படிங்கிறது விளையாடுற விஷயம் கிடையாது.
சும்மா எல்லாம் வந்து பெண்கள் கண்ணில் அந்த மைய எழுத முடியாது. அதுக்கு ஒரு முகூர்த்தம் எல்லாம் உண்டு. சில நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், சில நட்சத்திரங்கள் எடுக்கக்கூடாது. நட்சத்திரங்களுக்கு வந்து 2 கண்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், 1 கண் இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் உண்டு. அப்படி 2 கண்கள் இருக்கக்கூடியதா நட்சத்திரங்களை தான் கன்சிடர் பண்ணணும். நாட்கள்ல 7 நாட்கள்ல 3 நாட்கள் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஒன்று வந்து திங்கக்கிழமை, இன்னொன்று வந்து புதன்கிழமை, இன்னொன்று வந்து வியாழக்கிழமை. இந்த 3 நாட்கள் தான் அலவுடு. இனி ஒன்று, லக்னத்திலேயோ அல்லது சந்திர லக்னத்திலேயோ சுக்கிரன் உட்காரக்கூடாது. அப்படி இல்லாத முகூர்த்தம் வேலியேற்றம் இருக்கல்லவா, அந்த அதாவது ஹைடைடு, அந்த நேரம், இந்த மாதிரி நேரங்கள்ல தான் முதலாக பெண் குழந்தைகளுக்கு கண் திட்ட கண்ணில் மையிடணும். ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் கண்ணில் மையிடுற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போதான் அது ரீசெண்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. கண்களுக்கு எப்பவுமே மையிட வேண்டியது ரொம்ப முக்கியம். பலவிதமான மருத்துவ குணங்கள் அதில் இருக்கு. பலவிதமான திருஷ்டிகள் இருந்தும் பாதைகள் இருந்தும் தப்பிக்கப்பட முடியும் கண்களில் மை தீட்டுனா. அவங்களுடைய 3 குணங்களும் சரியாக அதனுடைய செயல்பட வேண்டுமானால் கண்களுக்கு மை தீட்டல் ரொம்ப முக்கியம். ரஜஸ்வலியான பெண்ணை தவிர வேறு எல்லாருமே வந்து, ரஜஸ்வலியானவள், விதவையானவள், இவர்களை தவிர்த்து வேற எல்லாருமே வந்து கண்களுக்கு மை போட்டுக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு இயற்கையாகவே கையில் கண்ணில் மை போட்டா மாதிரியே இருக்கும். அதை சுற்றி ஒரு கருப்பு கலர், ரொம்ப ரேரஸ்ட் பார்க்கறது. அப்படி இந்த மையை வந்து சாதாரணமாக அப்படி சும்மா ஏனோ தானே பண்ண முடியாது. மை கூடணும். சில வீடுகளில் மை கூடாது. சில பேருடைய கையினால் பண்ண மை கூடாது. நல்ல ஒரு வெண்மையான வஸ்திரத்தை எடுத்து நல்லா அலம்பி தோச்சு உணர்த்தி, அதுக்கப்புறமா அதை வந்து நெய்யில், பசுவும் நெய், பச்சை பசுவும் நெய்யில் வந்து இந்த தீபத்தை எரிய விடணும். தீபத்துக்கு மேலே ஒரு கப்பு தொங்க விடணும். இந்த தீபம் எரிஞ்சு அது பூரா, அந்த கறி பூரா அதில் கூடிடும். அதுக்கப்புறமா அந்த பூர்ணமாக எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூடாட்டமாக இருக்கும், அது அந்த நெய் எடுத்துட்டு வந்து திரும்பவும் கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஒரு சிவிட்டு மஞ்சப்பொடி, அப்புறமா வந்து நெய், இதை விட்டு குழைக்கணும். குழைச்சி வந்து அந்த நெய்யை போட்டு வச்சிருக்க ஒரு பாத்திரம் உண்டு, அதில் மட்டும் எடுத்து வச்சு முதல்ல ஆற்றுல இருக்கக்கூடியதான, அதாவது வீட்டில் பூஜை செய்யக்கூடியதான அம்பாளினுடைய அந்த படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ முதல்ல இந்த மஷியை, இந்த மைய இட்டு கொடுக்க வேண்டும். என்ன ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா? அதன் பிறகுதான் நாம் இட்டுக்க ஆரம்பிக்கணும். அம்பாளுடைய பாதத்துக்குள்ளேயே இந்த மைய வச்சு முதல்ல அம்பாளுக்கு இட்டு கொடுத்து, அதன் பிறகு நாம வந்து அந்த குழந்தை பருவத்திலேருந்து இட்டுக்க ஆரம்பிப்பாங்க. கண்ணை அப்படி நீட்டு இடணும். சாதாரணமாக வந்து இந்த சூட்டு விரல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மோதிர விரல் தான் கண்ணு இதத்துக்கு யூஸ் பண்ணணும். இந்த சினிமா டிராமாவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்து எல்லாருக்கும் பழக்கமாக போயிடுது இந்த ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணுறது. ஆள்காட்டி விரலை தொடவே கூடாது. அந்த விஷயத்தில் பொட்டுட்டுக்கிறது, மையிட்டுக்கிறது, அபியங்க ஸ்நானத்துக்கு முன்னாடி எண்ணெயை வந்து சிரசில், தொப்பில், பாதத்தில் போடுறது எல்லாமே வந்து மோதிர விரல் தான் உபயோகப்படுத்தணும். மோதிர விரல் ஆத்ம துல்லியம். இந்த மோதிர விரல் இருக்கே, இது ஆத்ம துல்லியம்னு பேர். ஆத்மாவனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டிவைஸ்னு வச்சோமா எப்படி இருக்குமோ அதுதான் நம்மளுடைய இந்த மோதிர விரல். அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதா இந்த விரல். இந்த விரலை வர்ணிக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் வர்ணிக்கலாம். அவ்வளோ மகத்துவம் இருக்கக்கூடியதான விரல் இது. அதில் வந்து சூரியநாராயண சுவாமியினுடைய அனுகிரகம் இருக்கக்கூடியதான இந்த விரல் இது. இப்படி நிறைய தத்துவங்கள். எனிவே, இதால தான் மைய இட்டுக்க வேண்டும். ஸோ மை இட்டுக்கிறது வழக்கம் இப்படி இது வந்து சாதாரணமாக பெண்கள் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்காகவும் பிறருடைய துஷ்ட திருஷ்டிகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த மையிட்டுக்கிற வழக்கம் உண்டு. அதுபோலவே பராசக்திக்கு வந்து அம்பாளினுடைய சகச்சாரணிகள் எல்லாருமா சேர்ந்து அம்பாளுக்கு வந்து ஆடையுடைய ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கிற நேரத்தில் இந்த மையிட்டு கொடுக்கிறார்கள். இந்த மையிட்டத்தை வந்து ஆதிசங்கர் பகவத்தை பிடிச்சுட்டார். எவ்வளவு நுட்கமாக அவரை பார்த்துருப்பார். இது அதனால தான் பார்க்க முடிஞ்சுது. சாதாரணமாக பதிவிரதா ஸ்திரீகள்லாம் வந்து மையிட்டுக்கிற வழக்கம் ரொம்ப முக்கியம். அவங்க ஒருவேளை துஷ்ட திருஷ்டியோட வேற யாராவது பார்த்தா அவங்களுடைய பாதிவிருத்தியம் போயிடும். அந்த புருஷன் அந்த மாதிரி பார்த்துட்டாங்களா, மனசுல ஏதோ பட்டுது அப்படின்னா அவங்களுடைய பாதிவிருத்தி அப்போவே போயிடும் கையிலிருந்து. அது போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மை ஒரு வழக்கம். இந்த மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மனசுக்குள்ள துஷ்ட விசாரம் வந்து அந்த கண் வழியாக ஒரு புருஷனை நான் பார்க்குற நேரத்தில் சப்போஸ் அந்த புருஷன்கிட்ட விருப்பம் வந்து தோதித்து அப்படின்னா கூட அது பலனற்று போய்விடும். அதுக்கு மையிட்டுக்கலாம். அதுபோலவே வேற யாராவது நம்மளை துஷ்ட திருஷ்டியோட பார்க்குற நேரத்தில் நமக்கு அந்த தாக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் கண்ணில் மையிட்டா போகும். இப்படி மைக்கு வந்து 2 குணங்கள் இருக்கு. பராசக்திக்கு வந்து பக்த ஜனங்கள்லாம் வந்து தாய் அப்படிங்கிறதான முறையில் போய் அம்பாளை தரிசனம் செய்கிறார்கள்.
அரக்கர்கள் எல்லாம் வந்து ஆகா அழகான ஒரு பொண்ணு மார்க்கெட்டில் மாட்டின்னு இருக்கா, எப்படியா தப்பிச்சு கூட வாழணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படிலாம் ஆசைப்பட்டு போறதான ஒரு கும்பல் அப்படி இருக்கு. அப்ப ரெண்டு விதத்திலையும் பகவத்பாதர் ஒரு திவ்ய கவிங்கிறதுனால ரெண்டு அம்பாள் பக்கத்துல உட்கார ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஒண்ணு விட போறல அவர் தரமுடியிலிருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் வர்ணிக்க போறார். ஒன்னத்தை விட்டு கொடுத்துட போறல. இந்த சான்ஸ் நீ திரும்ப கிடைக்காதே. இனிமே அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து கைலாசத்துக்கு போக போறது மோட்சத்துக்காக மட்டும்தான் போறார். அவதார நோக்கம் முடிஞ்சிட்டு. அதனால இப்பவே சர்பத்தையும் மேக்சிமம் அச்சீவ் பண்ணிடணும் அப்படி ஆசைப்படுறார். அப்படி கண்கள்ல ஒரு கண்ணை வந்து வெளியில எடுத்து ப்ரொட்ரூடிங்கா வெளியில எடுத்து தெரியணுமானா அந்த கண்களுடைய ரெண்டு பக்கத்திலையும் மை தீட்டுவதனால உள்ள கண்ணு எவ்வளவு பிரகாசமாக இருக்கு, என்ன வர்ணத்துல இருக்கு, அது உள்ள ஓடுகின்றதான ரேகைகள் விரைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் பகவத் பாதருக்கு இங்க வேகமா கண்ணில் தென்பட்டது. அந்த ஒரு மகத்துவத்தை தான் இதுல வியாக்கியானம் செய்யறாங்க. வியதி கரிதலீலாஞ்சன தனயா விபாதி. நீ விளையாட்டாக அல்லது அழகுபடுத்துறதுக்காக இல்லை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் ட்ரெஸ்ஸிங் அது சம்பந்தமாக நீ வந்து உன்னுடைய கண்களில் வந்து அஞ்சனம் அப்படின்னா கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதானது அர்த்தம். அப்போ இந்த அஞ்சனத்தை வந்து நீ எழுதின்னு இருக்க, அதாவது ஒரு கண்மஷியை வந்து உன்னுடைய கண்ணனுடைய பக்கத்தை போட்டிருக்காய். எல்லாருக்குமே தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுற நேரத்தில் எந்த ஒரு பிக்சர் வரைக்கிற நேரத்தில் ஒரு பார்டர் போடுறோம். ப்ராபபிளி ஒரு பிளாக் கலர் பார்டர் போடுவார். தின் கலர் போட்டால் நல்லது, திக்கு கலர் போட்டால் அசுபம். அதுவும் இருக்கு தெரியுமா? பார்டர் போடுறது சும்மா எல்லாம் கண்டத்துலையும் போடக்கூடாது. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போடுறப்ப ஆபிச்சரி ஆடு போடுறோம் பாருங்க, அப்போ திக்கு கலர் இருக்கும் அந்த பிளாக் பார்டர். இப்போ சாதாரணமான ஒரு ப்ராடக்ட் ஆடு போடுறோம், எல்லாரும் வந்து வாங்குங்கோ அப்படின்னு, ஒரு நல்ல விஷயம். அது ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்கும் பிளாக் பார்டர். அந்த பார்டர் போட்டால் தான் உள்ளே இருக்கிறதான பாடி காப்பி அது இருக்கிறதான விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொட்ரூடிங்காக எடுத்து காட்டும், அட்ராக்ட் பண்ணு நம்மளை. அது மாதிரி எப்பவுமே எல்லாருமே ஒரு பார்டருக்குள்ள ஒரு நெட்வொர்க்குள்ள ஒரு ஒரு வலயத்துக்குள்ள தான் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். இந்த பூலோகம் ஒரு வலயத்துக்குள்ள தான் இருக்கு, அது விட்டு வெளியே போகாதது. எல்லாமே வலயத்துக்குள்ள நெட்வொர்க்குள்ள ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தால் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது உலகத்தில். அந்த ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லுகிறது இந்த சாஸ்திரம். அதனால தொன்னேத்திரத்ரயமிதம், அம்பாளுக்கு 3 கண்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பகவத் பாதரே ரிவீல் பண்ணிட்டார். சாதாரணமா சக்தியினுடைய 3வது கண்ணை வந்து எடுத்து காட்ட மாட்டான், 2 கண்களை தான் ஜாஸ்தி காட்டுற வழக்கம். இங்க 3 கண்களும் காட்டுறார் அவர் எடுத்து. முக்கியமாக உன்னுடைய திரத்ரயமிதம், அதாவது உன்னுடைய இந்த 3 கண்கள் ஈசான தைதே, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விருப்பப்பட்டதான அர்த்தாங்கினி தர்ம பத்னி, பரமேஸ்வரனுடைய சர்வம் அப்படிங்கிறதான முறையில ஈசான தைதே, இறைவனான பரமேஸ்வரனுடைய தயைக்கு பாத்திரமானவள் நீ. அவருடைய பிரத்யேகமான அன்புக்கு பாத்திரமானவள் நீ. சாதாரணமான அன்பு கிடையாது, உயிருக்கு உயிராக உடம்புக்கு உடம்பாக இருக்கக்கூடியதான தயாபாத்திரம். அதனால்தான் இந்த ஈசான தைதே அப்படின்னு சொல்றார். புனஸ்ருஷ்டும் தேவான், தேவர்களை வந்து திரும்பவும் சிருஷ்டி செய்வதற்காக என்ன பண்ண போறா? துருகிர ஹரிருத்ரானு பரதான். ஹிருதயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம்னு கேள்விப்பட்டிருக்கும். அதுபோலவே சிருஷ்டிகளுக்கு வந்து அஷ்டமூர்த்தி அஷ்டப்பிரகிருதி ரூபந்தான் பரமசிவன். பிரளயங்கள் வந்து 8 விதமாக இருக்கிறது. ரொம்ப பெருசு வந்து மகா பிரளயம். அந்த பிரளயத்தை சாட்சி பண்ணக்கூடியவள் பராசக்தி. மகா பிரளய சாட்சின்னே நமஹா. அந்த பிரளயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் சிருஷ்டி செய்திருக்கக்கூடியதான சர்வம், சலிக்கக்கூடியதும் சலிக்காததும் அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான சர்வம் மடிந்து விடுகிறது அந்த ஊழி காலத்தில். அதையெல்லாம் யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? பிரம்மாவை சிருஷ்டி செய்ததா சர்வ பொருளும் பிரம்மாவில் ஐக்கியமாயிடும். மகாவிஷ்ணுவால ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தான அத்தனை பொருளும் மகாவிஷ்ணுல போய் லயமாயிடும். ருத்ரிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடியதான எல்லா ருத்ரில் போய் சேர்ந்துடும். இப்படி 3 பேரோட தத்துவம் அதில் போய் சேரும். அவன் 3 பேருமா சேர்ந்து மகேஸ்வரனில் போய் சேர்ந்துடுவா. மகேஸ்வரன் சதாசிவில் சேர்றான். அந்த சதாசிவிலேருந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டக்கூடியவள் பராசக்தி. இது பஞ்சேஸ்வர கிருத்தத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதுபோல இங்க முக்கியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த 3 பேர்களும் பராசக்திங்கிறதா உன்னில் வந்து ஐக்கியமாகி விடுகிறார்கள். நீயோ ஸ்தலரகிதமான நிச்சலமாக நிராகாரமாக நிஸ்தூலமாக இருக்கக்கூடியதான பரபிரம்மத்தில் நீ ஐக்கியமாகி விடுகிறாய். திரும்ப உனக்கு எப்போ சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்லக்கூடியதான சதாசிவத்தை பிடிச்சி ஒரு குலுக்குறாய். நம்மளாம் தூங்கிட்டு இருக்கிறதால எழுப்புறது எப்படி எழுப்புவா? சில பேர் நல்லா பாடல்கள் எல்லாம் பாடி நல்லா எழுப்புவா, நிதானமாக கண்ணே முத்தே நான் எல்லாம் சொல்லிட்டு. சில பேர் வந்து ஒரு பக்கம் தண்ணியை கொண்டு மண்டையில் ஊற்றுவேன். சில பேர் வந்து உடம்பை போட்டு குலுக்குவா எழுந்துரு அப்படின்னு. சின்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு சாதாரணமாக உடம்பை போட்டு குலுக்குறோன்னா கண்ணத்தில் 2 அடையாறையும். அப்படிதான் அப்பா அம்மா எழுப்புவோம்.
அதுபோல இங்க ஒரு சின்ன சலனத்தை உருவாக்கி அந்த பரபிரம்மத்தை எழுப்புறா. பரபிரம்மம் எழுந்தா கண்ணை திறந்து பார்த்துமே பராசக்தி தான் வெளிவரும். அந்த பராசக்தியிலிருந்து தான் சர்வம் உற்பத்தி ஆகிறது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிறதான 3 சக்திகள் வழியாக அதுக்கேற்ற போல ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் அப்படிங்கிறதான 3 குணங்கள். அந்த 3 குணங்களுக்கு ஒரு நாயகன்மாரை சிருஷ்டி செய்கிறார். ரஜோகுணத்துக்கு பிரம்மதேவனையும், சத்துவகுணத்தை ஆளுவதற்காக மகாவிஷ்ணுவையும், தமோகுணத்தை ஆளுவதற்காக ருத்ரனையும் பராசக்தியை தான் நியமனம் செய்கிறார். அவங்களுடைய காரண பிந்துவில் லயமாகி விடுகிறார்கள் பிரளய காலத்தில். அப்படி பிரளய காலத்தில் இவன் எல்லாரும் போய் இவன் 3 பேரும் போய்விடுகிறார்கள். யாரிடம்? சக்தியில் ஐக்கியமாக விடுகிறார்கள். அந்த சக்தியில ஐக்கியமானதான அந்த தேவதைகளை தானதன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி துருகின ஹரித்ரானு பரதான் ஒன்னிலே சம்மிஷ்டமாக இருக்கக்கூடியது. அந்த லயமாகி விட்டார்கள் சக்தியிலே 3 பேரும். ரஜஸ்தத்வாம் பிப்ரத்தம இது குணானாம் திரயமிவ. ரஜஸ், சத்வம், தமஸ் என்கிறதான இந்த 3 குணங்களை யாரு ஏற்றுக்கொண்டு இல்லை இந்த 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 தெய்வங்களை சிருஷ்டி பண்ணி அவங்க வழியாக இந்த குணங்கள் வழியாக பிரபஞ்சத்தில் இருக்கிறதான சமஸ்த ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணி அவர்களை பரிபாலனம் பண்ணி அவர்களை சம்ஹாரம் பண்ணி நடத்துகின்றதான இந்த லீலை உன்னுடைய இந்த கண்கள் வழியாகவே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நான் உணர்ந்தேன், அப்படிதான் உணர்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அதனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார். சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும், ரஜஸ் அப்படின்னா ரத்த வர்ணம், தமஸ் அப்படின்னா கருப்பு வர்ணம், சத்தம் அப்படின்னா ஸ்வேத வர்ணம் வெளுப்பு. இங்க பகவத்பாதர் அதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை பண்றார். எப்பேற்பட்டதான வித்தியாசம் அப்படின்னா, சிவப்பு வர்ணம் ரஜஸ், அது பிரம்மாவை சேர்ந்தது. கருப்பு வர்ணம் இங்க சத்துவம், சத்தத்தினுடைய வர்ணம் கருப்பு வர்ணமாக சொல்லுகிறார். அதாவது விஷ்ணு பகவான், மகாவிஷ்ணுவுக்கு நீல வர்ணம் கருப்பு வர்ணம் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இந்த மகாவிஷ்ணு பரமபுருஷனாகவும் பராத்பரனாகவும் சொல்லப்படுகிறது. அம்பாதான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார் மகாவிஷ்ணுவுக்கு. அதனால்தான் அவர் கீதையில சொல்றார், நான் தான் எல்லாம் அப்படி. ஒருத்தர் எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரே தான் அவர் வழியாக போகிறார்னு அர்த்தம் அல்லவா? அதுபோல மகாவிஷ்ணுவே பராசக்தியினுடைய ஒரு பாகம்தான். பரமசிவனுடைய புருஷ சக்தி தான் மகாவிஷ்ணு. இங்க நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் ராதா, விஷ்ணு லக்ஷ்மி. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோமானா கிருஷ்ண பகவான் நீல வர்ணம் அல்லது கருப்பு வர்ணம். கிருஷ்ணன் பெயர் போடுறதுக்கே காரணம் இந்த குழந்தை பிறந்ததுமே கருப்பு வர்ணமாக இருந்ததுனால்தான். கர்கமுனி அப்படிதான் கொடுக்கிறார் இந்த டைட்டில். அவருடைய குலாச்சாரியர். அவருடைய ஜீவன் பிரகிருதி ஸ்வரூபிணியான பராசக்தி ராதாதேவி. ராதாதேவி கிருஷ்ண பரமாத்மாவோட சீனியர் வயசுல. இந்த பராசக்தி பிரகிருதி ஸ்வரூபிணி. ராதாதேவி என்பவர் பிரகிருதி, கிருஷ்ணன் என்பவர் புருஷன். புருஷனும் ஸ்திரீயும், அதாவது புருஷனும் பிரகிருதியும் ஒருத்தருக்கொருத்தர் ஒன்றுபட்டு தான் எப்பவும் இருப்பார்கள். அவர் 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் உலகத்தில் சிருஷ்டி சம்ஹாராதிகள்லாம் நடக்கும். அப்போ உன்னில் நான், என்னில் நீ. பரமசிவம் பாதி உடம்பை கொடுத்து உலகத்துக்கு எல்லாம் காட்டி கொடுக்க அர்த்தநாரீஸ்வரராக. இங்க ராதாகிருஷ்ணன் என்ன பண்றா அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா சொல்றா, என்னுடைய ஜீவன் தான் ராதா. ராதா இல்லை என்றால் நான் இல்லை. ஜீவன் இல்லைன்னா என்ன உடம்பு? அப்ப அவங்களோட காம்பினேஷன் பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் முன்னைய காலத்துல இருக்கிற மாதிரி இப்போ எப்படி வருதா, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே மாதிரி வாட்ச், ஒன்று பெரிய டயல் இருக்கும், ஒன்று சின்ன டயல் இருக்கும். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அதே மாதிரி இந்த கூலிங் கிளாஸ் கோகுல் சொல்லுவாள் கண்ணுக்கு போட்டுக்கிறதுக்கு, இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன், ஒரே பிராண்டில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி. ஒருத்தருக்கு பைஜாமா கொடுத்தா இன்னொருக்கு சாரி பிளவுஸு. எப்படி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேம், ஆனால் ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி. இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த பிரகிருதிக்கும் புருஷனும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதான கிருஷ்ண பரமாத்மாவும் ராதாதேவியும். ராதாதேவியினுடைய வர்ணம் மஞ்ச வர்ணம், உடம்பு பூராவும் தங்க வர்ணமான தேவி. அந்த தேவி உடுத்தின்னு இருக்கக்கூடியதான வஸ்திரங்கள் எல்லாமே நீல வர்ணம் அல்லது காக வர்ணம், கருப்பு கலந்த நீலை இல்லைன்னா நீல வர்ணம். இந்த நீல வர்ணத்திற்கிறதான வஸ்திரம் தான் தேவி எப்பவுமே உடுத்திப்பள். தன்னுடைய உடம்புக்கு என்ன கலர்? மஞ்ச வர்ணம். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? அவருக்கு தன்னுடைய உடம்பு பூராவும் நீலை. தான் போட்டு இருக்கக்கூடியதான வஸ்திரம் என்னது? பீத வஸ்திரம், மஞ்ச வர்ணம்.
அப்போ பிரகிருதியான பராசக்தியை வந்து தான் வஸ்திரமாக போட்டுக்கொண்டிருக்கார் கிருஷ்ணன். கிருஷ்ணனை வந்து தன்னுடைய உடம்புல வந்து தன்னுடைய மானாபமானத்தை காத்துக்கொள்ளதான தன்னுடைய நாதனாக ராதாதேவி நீல வர்ணத்தில் இருக்கக்கூடியதான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கான். என்ன ஒரு அழகு பார்க்கணும். எங்க பிரகிருதியும் புருஷனும் இணைந்திருக்கார்கள், அவர்களை பிரிக்க முடியாத ஒரு மகாசக்தி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா போல் இருந்தா உலகத்துல சாதிக்க முடியாத ஒரு தத்துவம் இல்லை அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்குள்ளதான ஒரு தத்துவத்தை தான் இவர்கள் தங்களுடைய உடம்புல போட்டிருக்கக்கூடியதான வஸ்திரத்தினுடைய வர்ணத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சிங்காக மாற்றி போட்டுருக்கா. இதுதான் பக்தியில நாம் சில நேரத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதான சில விஷயங்கள். சும்மா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தொல்லி ஸ்லோகத்தொல்லி ஓடிட்டே இருக்கிறதெல்லாம் வேணாம். அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதான தத்துவங்கள் அது எப்படி இருக்கு, என்ன எல்லாம் அப்படிங்கிற எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுலேயே உற்று பார்க்க வேண்டும். இப்போ பராசக்தியினுடைய நிறைய படங்கள் இருக்கு, நான் பின்னா வரைச்சி போடுறப்ப எல்லாரும். அப்போ அதை வந்து பாதத்தில் இருக்கிறதான இந்த பதாங்குலிங்கிறது வந்து விரலில் போட்டிருக்கக்கூடியதான மோதிரம், பாத விரலில் போட்டிருக்கக்கூடியதான மோதிரத்துக்கு பதாங்குலின்னு பேரு. அதுக்கு மேலே இருக்கிறது பாதசரங்கள். இந்த பாதசரத்தில் வந்து 32 மணிகள் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு மணிகளாக உட்காந்து எண்ணணும் நிதானமாக. அம்பாளுடைய பாதத்தை தூக்கி நம்மளுடைய மடியில் வச்சுட்டு இப்படி எண்ணி பார்க்கணும். இதில் என்னெல்லாம் முத்துமணிகள்லாம் இருக்குது. 32 தந்தங்கள் போன்றதான 32 வித்தியகள் அதில் உள்ள இருக்குது. 32 × 2 64 கலைகள், 64 கலைகள். அந்த 64 கலைகளுடைய 2 சக்திகள் தான் பராசக்தியினுடைய 2 பாதங்கள். ஒரு பாதத்தில் 32 மணிகள் இருக்கக்கூடியதான பாதசரம், இன்னொரு பாதத்தில் வந்து 32 மணிகள் இருக்கக்கூடியதான பாதசரம். 32 32 64. அம்பாளுடைய பாதத்தை இப்படி மடியில் வச்சுட்டு யார் எண்ணி அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவம், பிரத்யக்ஷ அனுபவம். என்னுடைய மந்திரோபதேச குரு மாதாமிர்தாந்தமயி தேவி, நிறைய பேருக்கு தெரியும். அது அம்பாளுடைய பயோகிராஃபி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அம்மாவே வந்து அனுகிரகம் பண்ணி பர்மிஷன் கொடுத்ததில் ஒருத்தர் நான். ஐ திங்க் ரொம்ப ரேரான ஆளுகள் தான் கொடுத்துருக்கா. நான் வந்து 6வது டிக்கெட்டு நினைக்கிறேன். இதில் எப்படியோ நான் அம்மாவை பார்க்க போகிற நேரத்தில் அம்மா என்ன பண்ணா தெரியுமா, என்னோட இந்த பாதத்தை தூக்கி அம்மாவோட மடியில் வச்சுட்டு இப்படி விரல எல்லாம் பிடிச்சி அமுக்கிதான் நிறைய ஓடு பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இந்த அனுபவம் எனக்கு எப்படி கிடைச்சது, நான் வந்து அம்பாளுடைய பாதத்தை மடியில் வச்சுட்டு இது மாதிரி தியானம் பண்ணி யோகாதம் பண்ணுவேன். அப்போ இந்த அனுபவத்தை வந்து பிரத்யட்சமாக சக்தியினுடைய அம்சாவதாரமாக மகா யோகினியாக இருக்கக்கூடியதான அம்மா என்னுடைய பாதத்தை தூக்கி அம்மாவோட மடியில் வச்சுட்டு மாதிரி பண்றான். என்ன ஒரு அனுபவம், கோஆர்டினேட் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு வந்து நாம் இறைவனை வழிபடுகின்ற நேரத்தில் அந்த இறைவன் நம்மளே வந்து வழிபட விரும்புவார். இதான் இருக்கிற ரகசியம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எது சொல்லிட்டு வர அப்படின்னா, இப்படி பகவானுடைய ஆராதனா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான மகத்துவத்தை வந்து பகவத் பாதா ரொம்ப உற்று பார்க்கிறார். அதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், இந்த கருப்பு, சிவப்பு, வெண்மை இது வந்து இங்க மாற்றப்படுகிறது. இந்த இடத்துல சாதாரணமாக லோக ரீதியில எல்லாருக்கும் எப்படி தெரியுமோ அது அல்லாம இங்க வேறு விதமாகத்தான் பார்க்கிறார். அதனோட காரணத்தையும் சொல்லுவார். கருப்பு வர்ணம் சத்துவமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கிறார். விஷ்ணுவனுடைய வர்ணம் என்ன, கருப்பு நீலம் மேனி இருக்கக்கூடியவர். அதனால கருப்பு சத்துவகுணம். சத்துவகுணத்தை பார்த்துக்கிறது யாரு, மகாவிஷ்ணு. கருப்புக்கு கண்ணில்லை, கருப்பு எல்லாத்தையும் அழித்து விடும். அதாவது ஞானம் முற்றிலும் தெரிஞ்சவனுக்கு இந்த உலகத்தை பற்றியோ எந்த உலகத்தை பற்றியோ கவலை இல்லை. அவனுக்கு அசத்தியம் கண்ணில் காணாது, சத்தியம் ஒன்று மட்டும்தான் காணும். அதுதான் சத்தியத்தினுடைய சத்துவகுணம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இந்த இடத்துல. வெண்மை ருத்ரன். வெண்மையும் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா யாருக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பிரகாசகரமாக அப்படியே வெண்மையாக இருந்தால் என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அதே நேரத்தில் ரெட் கலர் அப்படி கிடையாது. சிருஷ்டியினுடைய கம்பேஷனேட் கலர் அது அல்லவா. அது வந்து பிரம்மாவுக்கு, பிரம்மதேவனுடைய வர்ணம் வந்து ரத்த வர்ணம், ருத்ரனுடைய வர்ணம் வந்து ஸ்வேத வர்ணம், விஷ்ணுவனுடைய வர்ணம் வந்து காக வர்ணம். அதனால இந்த இடத்துல இந்த 3 விரகளை, இந்த 3 குணங்களை வந்து 3 விரகளாக வச்சிருந்திருக்கா அம்பாள். பராசக்தி தன்னுடைய கண்களில் 3 விரகளை பார்க்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்னெல்லாம் விரகள் ஓடுறதுமா அம்மாவோட கண்ணில், ஒன்று வந்து கருப்பு வர்ணத்தில், இன்னொன்று வந்து ரத்த வர்ணத்தில், இன்னொன்று வந்து ஸ்வேத வர்ணம். எல்லாரும் அவா கண்ணை இன்னைக்கு பாருங்க போய் கண்ணில், கண்ணாடிக்கு முன்னாடி. ரத்த வர்ணம் இருக்கக்கூடியதான கண்களில் ஓடக்கூடியதான நரம்புகள் இருக்கு பாருங்க.
அது இருக்கிறது வந்து ரொம்ப அபீஷ்ட சித்தி. இந்த இகலோகத்தில் பலவிதமான சுகபோகங்களை அனுபவித்து ரொம்ப சகல சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பார்கள். இது வந்து இந்த நேத்திர சாஸ்திரம் சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் வர்ணித்திருக்கக்கூடியதான மகத்துவம். ஸோ எல்லாருக்குமே வந்து கண்களில் வந்து இரத்த வர்ணத்தில் இருக்கிறதான விரகள் இருந்தால் அவங்க வந்து பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள். தேவ ஜென்மம் அப்படின்னு பேர். தேவர்களுடைய ரேதஸ்னால உருவான டிஎன்ஏ. நான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டு இதெல்லாம். இதுக்கு முன்னாடி எபிசோடு கூட சொன்னேன் இல்லவா, ஆட் பிளஸ் ஆட், ஆட் பிளஸ் ஈவன் அண்ட் ஈவன் பிளஸ் ஈவன் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லவா. இப்போ தேவ சிருஷ்டி, தேவ மனுஷ சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி, இப்படி 3. மனிதனுமாக சேர்ந்து உருவாக்குறது ஒன்று, மனிதனும் தேவனுமாக சேர்ந்து உருவாக்குறது ஒன்று, தேவனுமாக சேர்ந்து உருவாக்குறது இன்னொன்று. அப்போ தேவர்களுடைய வீரத்தினால உருவான எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இந்த பூலோகத்தில் இன்னைக்கு இருக்கா. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, யாருடைய கண்களில் வந்து இரத்த வர்ணத்தில் சிவப்பு வர்ணத்திற்கிறதான ரேகைகள் ஓடுகிறதோ அவங்க வந்து தேவ வர்ணத்தை சேர்ந்தவர்கள், பிரம்மலோகம் வழியாக பூலோகத்துக்கு வந்தவர்கள், தேவர்களுடைய அம்சம் இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்கள். அவங்களுக்கு தயை ஜாஸ்தி. யாருடைய கண்களில் எப்பவுமே தண்ணீர் தங்கி நிற்கிறதோ அவங்களுக்கு தயை அதிகமாக இருக்கும். கிருபா கடாட்சமான கண்கள்னு பேர் இருக்கு. அதனால கண்ணில் தண்ணீர் இருக்கக்கூடியதான கண்கள் தான் சிறந்த கண்ணு. தாமரைக்கு தண்ணீர் இருக்கணும். தண்ணீரில் தாமரை இருந்தால் தான் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து வெளியில் எடுத்துட்டா அப்புறமா அது வாடி போயிடும். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி கண்கள் இந்த ஒரு அழகாக சொல்கிறார். இன்னொன்று வந்து ஸ்வேதவர்ணம், வெண்மையான கண்கள். அது உள்ளே கருப்பு கிருஷ்ணமணி, கருவண்டு போலதான கிருஷ்ணமணி. இது வந்து ருத்ராம்சம் இருக்கக்கூடியதான கண்கள். சத்துவகுணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த பக்கம் லைனில் அந்த பக்கம். இந்த கைரேகா சாஸ்திரத்தில் ஒரு விசித்திரமான ஸ்டோரி இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் லைன் இருக்குது, ஃபேட் லைன் இருக்குது, லைஃப் லைன் இருக்குது, மேரேஜ் லைன் இருக்குது, அப்புறமா வந்து சந்ததி லைன் இருக்குது, என்னெல்லாமோ லைன் இருக்குது. அப்புறம் மேடுகள் இருக்குது. இந்த மவுண்டு, அந்த மவுண்டு, ஜூபிட்டர் மவுண்டு, வீனஸ் மவுண்டு, அப்படி இப்படி எல்லாம். சந்திரன் கிட்ட ஒரு மவுண்ட் இருக்குது, சந்திர மவுண்டு இல்லையா? அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்கா தெரியுமா? கைரேகா சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறது எப்படி தெரியல இருக்கு. கையை நம்ம ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வச்சோம், அந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க. இந்த கையினுடைய உள்ளங்கையினுடைய லெஃப்ட் சைடில் வந்து கீழ் பாகத்தில் இருக்கிறதா லெஃப்ட் சைடு, இந்த பாகிரேகைக்கு மேலே இருக்கக்கூடியதான இந்த சைடு, அதுதான் வந்து சந்திரனுடைய இடம். இந்த சந்திரன் வந்து எல்லாருக்கும் தெரியும் பிளட் சம்பந்தமான விஷயம் சந்திரனுக்கு. சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிறதான இடம் வந்து செவ்வாயினுடைய வீடு. இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தது தான் பிளட்டு அதனுடைய கண்ட்ரோலும். அதனால சுகருக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் வரத்துக்கு வந்து இந்த இடத்துல ரப்பு பண்ணிகிட்டே இருந்தால் இந்த சந்திர மண்டலத்தை வேகம் அவங்களுக்கு வந்து சுகர் கம்மியாயிடும், உடம்புல ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இந்த சந்திரனுக்கு ரைட் சைடு மேடாக இருக்கிறது தான் சுக்கிரமண்டலம். இந்த சுக்கிரமண்டலம் ரொம்ப தேஜஸ்வியாக இருந்தால் அவங்க வந்து நிறைய இந்த சினிமா, சங்கீதம், ட்ராமா, கூத்து, ஊரே மாத்திரத்தில் ரொம்ப பிரபலமாக இருப்பார்கள். அதில் வந்து இந்த விரல் இருக்கு பாருங்கோ, தம்பு கொஞ்சம் எல் ஷேப்பில் வெளி நீக்கி இருக்கிறதான எல் ஷேப் இருந்தால் அவங்க ஆர்டிஸ்டாக இருப்பா. இன்வேரியபிளி யூ செக் எவ்ரி சினிமா ஆக்டர் ஓ ட்ராமா ஆக்டர் ஓ வாழ்க்கையிலே ட்ராமா பண்ணுறவா இவாளெல்லாம் பார்த்துல இந்த விரல் இப்படியே தான் இருக்கும். இன்வேரியபிளி லுக் அட் இட், யூல் ஃபைண்ட் இட். அதுக்கு மேலே இன்ட்யூஷன் லைன் இருக்கு. இந்த தம்பு விரலில் கீழிருந்து மேலுக்கு இருக்கிற பாகத்தில் அந்த நடுவில் வரும் இன்ட்யூஷன் லைன். அது விவேக சக்தி, பிரதிபா அப்படிங்கிறதான சக்திகள், பிரக்னை மெயினாக இதெல்லாம் வந்து இன்ட்யூஷன் லைன் பேர். அதுக்கு மேலே இருக்க வந்து வித்தரேகை, தனதானியம் எந்த அளவுக்கு இருக்கும், இவன் அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவா, இவன் அடுத்தவங்க கூட சாப்பிட்டு வைப்பானா அப்படிங்கிறத பற்றி அது சொல்கிறது. அதுக்கு மேலே தம்பு இம்ப்ரெஷன் இருக்குது. இப்படி வரிசையாக இருக்குது, ஒரு விரலையும் ஒரு மாதிரி. நான் எது சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, மனிதனுடைய சிருஷ்டியில் இருக்கிறதான ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதெல்லாம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நம்ம சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா, வெண்மையாக இருக்கக்கூடியதான கண்கள், எந்த விதமான லைன்ஸும் இல்லை. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், எதில் வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சில பேரோட கையில் எந்த ரேகையும் இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் லைன்.
3 லைன்ஸோ 2 லைனோ இருக்கும் மொத்தமாக, மற்ற எல்லாம் ஒயிட் க்ளீன் கலராக இருக்கும். நீங்கள் எல்லா சன்னியாசிமாருடைய கண்களை கைரேகையும் பாருங்கோ, கையை பாருங்கோ, அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வுட் ஹேவ் பீன் டிஸப்பியர்டு. நிறைய மகான்களுடைய சன்னியாசியாக இருக்கக்கூடிய மகான்களுடைய கைகள் எல்லாம் பாருங்கோ, புகைப்படம் எல்லாம் கிடைச்சா எடுத்து பார்க்கணும். எப்போவுமே படிக்கிற காலத்து இதெல்லாம் நோண்டிகிட்டே இருக்கணும். நம்ம சந்திக்கக்கூடியதான ஆளுகள்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோமே, அவங்களுடைய கை, கண்ணு, நாக்கு, மூக்கு எல்லாம் ശ്രദ്ധിക്കണം. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும். இல்லை இப்போ வேண்டாம் ஜாதகத்தை காட்டுங்க சொல்லி நடக்க முடியாது. அதை மாதிரி கண்கள் ரொம்ப கிளீனாக இருக்கும், எந்த கருகமணி மட்டும் இருக்கும். இது சத்துவகுணத்தை சேர்ந்ததான கண்கள். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சாந்தமாக, தேவையில்லாத இதுலேயும் தலையை போட்டுக்காம ரொம்ப மௌனமாக ரொம்ப டீப்பாக இருக்கிறதான ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது கருப்பு ரேகை. கருப்பு ரேகை ஜோதிஷாஸ்திரப்படி, கண்ரேகா சாஸ்திரம் படி நல்லது கிடையாது. பௌதிக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சத்துவகுணம், ஞான யோகத்தில் சர்வத்தையும் திறந்து சன்னியாசியாய் வாழ வேண்டியதானவர்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அடாப்ட் மெட்டீரியல் லைஃபு, கணவன் மனைவி, குழந்தை குட்டி இப்படின்னு போய் தே ஸ்ட்ரகிள் அண்ட் சஃபர் எ லாட். மைண்ட் யூ, சத்துவகுணம். மகாவிஷ்ணு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர் மற்ற எல்லா தெய்வங்களை விடையும். பிரம்மதேவனுக்கு அந்த கஷ்டம் கிடையாது, உட்காந்து சிருஷ்டி பண்ணுவார், யாரும் போக மாட்டார் பிரம்மலோகத்துக்கு. ஏன்னா அங்கே எல்லாம் வயசான டிக்கெட்டுகள், போய் பிரயோஜனம் இல்லை, கலர்ஃபுல்லாக ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. அவட்டுக்கு தியானம் பண்ணி உட்காந்துருக்கார், அது விட்டுருவா. ருத்ரலோகம் போகிறதுக்கே பயம். அந்த ஏரியாவில் ஓரவன் ஓரோ மாதிரி அந்த சைடு விட்டு இந்த ருத்ரர் இருக்கா, அவருக்கு கடைசியில் தான் வருவார் எல்லாத்தையும் கொட்டி முடுறதுக்கு. இந்த நடுவில் இருக்கிறது மகாவிஷ்ணு, இவருக்கு தான் ஸ்ட்ரகிளிங் ஜாஸ்தி. அவருக்கு தான் தசாவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம ஸ்ரீகிருஷ்ணன் கல்கி இப்படின்னு பலவிதமான அவதாரங்கள், மனிதனாகவும் மிருகங்களாகவும் மரங்களாகவும் கொடிகளாகவும் செடிகளாகவும் பூவாகவும் எல்லாம் அவதாரம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சஃபர் பண்ணி கடைசியில் அம்மான்னு உட்கார்றதான ஒரு நிலைமை வரைக்கும் மகாவிஷ்ணுவுக்கு டயர்டு. அதான் எப்போ படுத்துன்னு விடுவார், டைம் கிடைச்சா படுத்துன்னு விடுவார், உட்காரத்துக்கு சக்தி இல்லை, அவ்வளவு டயர்ட் ஆயிடுறார். இது கருப்பு வர்ணங்கிறது உடம்பில் இருக்கக்கூடியதான பலவிதமான நோயை காட்டுறது, ஸ்ட்ரகிளிங்கை காட்டுறது, சஸ்டெயினிட்டியை கொஸ்டினபிளாக காட்டுறது. இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த கண்ரேகா சாஸ்திரத்தில். ஸோ பிளாக் லைன்ஸ் இருக்கக்கூடாது, ரெட் லைன்ஸு பியூட்டிஃபுல் நம்பர் 1. அடுத்தது ஒயிட் பேக்ரவுண்டு, அப்புறமா கருப்பு. இதுக்கு நடுவில் சில பேருடைய கண்கள் எப்பவுமே ஃபுல்லாகவே ரெட் கலராக இருக்குது, அதுவும் தப்பு. அது செவ்வாய் 2ஆம் பாவத்தில் இருக்கவோ 1ஆம் பாவத்தில் இருக்கோ தான் அவங்க கண்ணு சிவப்பாக இருக்கும். சூரியனை துஷ்டகிரகங்கள் ஏதாவது பார்த்து லக்னத்தில் உட்காந்துருக்காருன்னா கண்ணு சிவப்பாக இருக்கும். 2ஆம் பாவங்கிறது வலது கண்ணு, 12ஆம் பாவங்கிறது இடது கண்ணு. ஸோ லக்னத்தோட ரெண்டு பக்கம் இந்த கண்கள் காட்டுறது. அப்படி கண்களில் பலவிதமான ரேகைகளும் கண்களினுடைய அழகை பற்றி எல்லாம் பகவத்பாதா சொல்கிறாங்க. இப்போ 3வது ஒரு கருப்பை திருப்பி போடுறாரு இந்த இடத்துல, அது 4வது. ஸோ 3 வர்ணங்களை பற்றி சொன்னார். அந்த 3 வர்ணங்களும் எடுப்பாக வெளியே தெரிய வேண்டுமானால் என்ன வேணும்? ஒரு கருப்பு பார்டர் வேணும். அந்த பார்டர் தான் இந்த மை இட்டு இருக்கா அம்பாள். அந்த மை போட்டதுனால தான் இந்த 3ம் ப்ரிட்ரூடிங்காக தெரிஞ்சுது. அந்த மை போட்டிருக்கலையே அப்படின்னா ஒருவேளை இந்த 3 வர்ணங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா குணங்களும் தேவை. ஒரு குணம் அதிகம், இன்னொரு குணம் கம்மி, அவ்வளோதான் தவிர எல்லாத்துலேயும் உண்டு. அப்போ ஒரு கண்ணில் இப்போ வலது கண்ணில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர், இடது கண்ணில் ஸ்வேதம் வெண்மை, நெற்றுக்கண்ணில் கருப்பு அப்படின்னு இருக்குது. இன்னொன்று காம்பினேஷனில் பார்த்தோம்னா 3 வர்ணங்களும் ஒரே கண்ணில் இருக்குது, இன்னொரு 3 வர்ணங்கள் இன்னொரு கண்ணில் இருக்குது, இனி 3 வர்ணங்கள் இன்னொரு கண்ணில் இருக்குது. அப்போ 9 லைன்ஸு 3 கண்களாக இருக்குது. இப்படி ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அதாவது சத்தம் ரஜஸ் தமஸ் எல்லாமே சேர்ந்தா தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கும். ஒன்று மட்டும் தனியாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, 3ம் சேர்ந்து இருந்தால் தான் அதனால உபயோகம். இதுதான் இந்த சத்தியம். இப்பேற்பட்டதான ஒரு தத்துவத்தை பகவத்பாதர் தன்னுடைய கண்களால் பார்த்து அம்பாளிடம் கேட்குறார். அம்மா, இந்த இடத்துல அவரை பரமேஸ்வரி எப்படி கூப்பிட்டா தெரியுமா? பராசக்தியை பரமசிவ பத்னியாக இருக்கக்கூடியவள், பரமேஸ்வரனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவளே அப்படிங்கிறார். என்னுடைய தாயினோ பராசக்தினோ ஒன்றும் சொல்லிக்கல அந்த இடத்துல. காரணம், அந்த சிவனுடைய தர்மபத்னிங்கிறதான ஸ்டேட்டஸு எதுக்கு சொல்கிறார்? காரணம் இல்லை, பராசக்தி திருமணமானவள்,
தீர்க்க சுமங்கலியானவள், நித்திய சுமங்கலியானவள், சௌபாகியதாயினியாக இருக்கக்கூடியவள். ஆகையினால அந்த பதிவிரதா ரத்னமான பரமேஸ்வரி வந்து கண்களில் மை தீட்டிட்டு இருக்கா அப்படிங்கிறதான சத்தியத்தை சொல்றார். இனி ஒன்று வந்து சத்துவம் அப்படிங்கிறதான தத்துவத்தினால்தான் நமக்கு சத்துவ ரஜஸ் தமஸ்தை தெரிஞ்சுக்க முடியும். சத்துவம் ரஜஸ் தமஸுங்கிறதான மூன்றும் நம் கண் முன்னாடி தெரிய வேண்டுமானால் இங்க சத்துவகுணத்துக்கு கொடுத்திருக்கக்கூடியதான காக வர்ணம் பார்டராக இருக்கிறது. அந்த கண்களினுடைய 2 புறத்திலையும் ரவுண்டா இந்த கருப்பு வர்ணத்திற்கதான மையை தீட்டிக் கொண்டதுனால தான் அந்த 3 வர்ணங்களையும் உள்ளே இருக்கிறதான 3 வர்ணங்களையும் தன்னுடைய கண்களால் பார்க்க முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், சத்துவம் அப்படிங்கிறதான மகா தத்துவத்தினால தான், அதாவது மகேஸ்வரன் அப்படிங்கிறதான மகத்தத்துவம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்கிறதான 3 தத்துவங்களை எடுத்து காட்டுகிறார். 2 சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதான 3 தத்துவங்களும் ஒன்று சேர்ந்து விட்டா அது வந்து சத்துவமாகிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் பிறந்ததுமே 3 குணங்களும் 33.33% தான். தமோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம் 3மே வந்து 33.33, டோட்டல் 100. அது பெருசாக ஆகத்தான் ஏதோ ஒரு வர்ணம் கம்மியாகி கூடியாகி இப்படி வந்து கடைசியில் ஒரு அதுதான் நல்லவனாக கெட்டவனாவன், ஏதோ ஒன்று ஜெயிச்சு ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கு. இந்த தத்துவங்களை எல்லாம் அம்பாளுடைய இந்த திருநேத்திரங்களை யார் ஒருவர் திருஷ்டி பண்ணி நாம் மெடிடேட் பண்ற நேரத்தில், தியான யோகாதிகள் பண்ற நேரத்தில் தெரிந்து கொள்கிறோமோ அவர்களுக்கு சர்வஜானம் கைகூடி பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சு அவங்க சுவாசோச்சாசம் பண்றது பூராவும் நல்ல சுபமுகூர்த்தமாக அமையும். அவர்கள் வாசம் செய்யக்கூடியதான இடம், அவர்களுடைய பாதங்கள் படக்கூடியதான இடம் புண்ணியஸ்தலமாகி மாறிவிடும். அவர்கள் செய்யக்கூடியதான சேவைகள், பூஜைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக வந்து அமைந்துவிடும். அப்படிங்கிறதான பரிபூர்ணமான பலவிதமான தத்துவங்களை வந்து சத்தத்தை வந்து இந்த ஒரு திரிநேத்திர திருஷ்டி பண்ணி ஒருத்தர் பூஜை செய்வதனால, தியானம் செய்வதனால அடைய முடியறது அப்படிங்கிறதான சத்தியத்தை வந்து அவ்வளவு சரளமாக சுகமாக எடுத்து சொல்லியிருக்கார் பகவத் பாதர். ரகசியமாக இருக்கிறதான தத்துவங்களை எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்லோகத்தில் அமைச்சு கொடுத்துருக்கார். ஆகவே ஜனங்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். ஆன் டாப் ஆஃப் ஆல் தட், ப்ரூமத்தியத்தில் வந்து ஒரு திரிகோண சக்கரம் போடணும். அந்த திரிகோண சக்கரத்தினுடைய மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம், அதுக்கு நட்ட நடுவே ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும். இதில் வந்து சாம்பவி முத்ரா அப்படிங்கிறதான ஒரு முத்ரை காட்டி ஹிருல்லேகா நியாசம் அப்படிங்கிறதான ஒரு நியாசக்கிரியை இருக்குது. நியாசம் அப்படின்னாலே பரிசுத்தி பண்ணக்கூடியதான ஒரு தத்துவம், விஸ்டம் அப்படிங்கிறதான அர்த்தமும் உண்டுதுக்கு. அப்படி ப்ரூமத்தியத்தில் அந்த திரிகோண சக்கரம் பண்ணி அதுக்குள்ள பராசக்தியை தியானம் செஞ்சால் ஹ்ரீங்கார மந்திரோத்வலியான பராசக்தி அந்த ஹ்ரீங்கார சுரூபத்தை வந்து தியானம் பண்ணி எவனொருவன் அம்பானுடைய இந்த 3 நேத்திரங்களையும் பார்த்து அதில் இருக்கிறதான 3 விரைகளையும் கவனித்து இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கிறாரோ அவர்களுடைய எல்லா செயலும் நல்ல ஒரு சகுனத்தை காட்டி கொடுக்கும். அவர்கள் ஏற்றக்கூடியதான தீபம், அவர்கள் செய்யக்கூடியதான நிவேத்திய பொருள்கள், அவர்கள் செய்யக்கூடியதான எந்த ஒரு கர்மாவினாலையும் சத்கதி உண்டாகும், நல்லது உண்டாகும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லோகம் வழியாக பகவத் பாதர் எடுத்துரைக்கிறார். விபக்தத்ரைவர்ணியம் व्यधिकरितलीलाञ्जन तनया विभादी तन्नेत्र त्रितय मिथमीशानधैते पुनः सृष्टुं देवान् द्रुहिण हरिरुद्रानुपरतान् रजसत्वं बिभ्रत्तम इति गुणानां त्रयमिव. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरिः ओम्.